கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் தான் விஜய் அவர்கள். என் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதம் எனக்குமே உண்டு. அண்ணாமலை எப்படியும் மாநில அரசியல்ல டாப்பா வருவாருன்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்களாம். இன்னைக்கு என்ன அண்ணாமலை சப்ஜெக்ட் உங்களுக்கு? அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. ஒரு காலத்துல, அதாவது 1996 தேர்தல், 2001 தேர்தல்ல அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போ வாய்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இப்ப வாய்ஸ் கொடுத்திருக்காரா? தேர்தல் களம் எதுவும் மாறப்போதா? ஆமா, ஏர்போர்ட்ல வாய்ஸ் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றீங்க? படத்துக்கு படம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? இல்ல ஃபினிஷ்ல இருக்கு. இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. எப்போ ரிலீஸ் ஆகும்? எந்த அளவுக்கு, எத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு? இல்ல ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அந்த ரிலீஸ் டேட் வந்து ப்ரொடக்ஷன் ஆபீஸ் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னங்க புரியவே இல்ல. ஓட்டு கேக்குறாரா இல்ல வந்து ஆள விடுப்பா அப்படின்னு எஸ்கேப் ஆகுறாரா? ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். வரட்டா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போற வாய்ப்பு இருக்கா சார்? இந்த தேர்தல்ல யார் சூப்பர் ஸ்டார் தெரியுமா? தெரியுமே. விஜயா, உதயநிதியா, இல்ல கருணாசா, சுந்தர்சியா? அவங்கெல்லாம் இல்ல, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. 2011, 2016 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலிலும் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றல. அந்த வாக்குறுதிகளை நான் வாசிச்சா அது பழனிசாமிக்கு ஞாபகம் வராது. ஆனால் திமுக வாக்கு கொடுத்தா அதை எப்படியாவது செஞ்சு முடிப்போம். அப்படி இந்த தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் தான் திமுக தேர்தல் அறிக்கை. நான் கூட பாடி காமிச்சேன் திருநெல்வேலியில், கேட்டிருப்பீங்க. கேட்டீங்களா நீங்கள்? பாடினவா முடியும். சூப்பர் ஸ்டாருன்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகளும் தான். ஆக அதில் சொல்லி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சியை வழங்குவோம். குஷ்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரெட்டை இலை சின்னமா. ஆமாங்க, அண்ணாமலைக்கு சீட் கிடைக்கலன்னு சில பேர் அதிருப்தியில் இருக்கிறதா சொன்னாங்க. குஷ்புவும் தனியா போய் தேர்தலில் நிக்கிறாங்களா என்ன? நடிகை குஷ்புவோட கணவர் இயக்குனர் நடிகர் சுந்தர்சி தேர்தலில் நிக்கிறாரு. அதுவும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து நிக்கிறாரு. அதுக்காக இவங்க கூட போயிருக்காங்க. அதானே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஓட்டு கேட்டிருக்காங்க, அதே தானே. ஆனா விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, கவனிச்சிங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. நீங்க வந்து நேத்து வந்தவங்க பார்த்துட்டு அதிமுகக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு அப்படி நிச்சயமாக சொல்ல முடியாது. விஜய் அவர்கள். என் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதம் எனக்குமே உண்டு. விஜய் வந்து புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப உற்சாகமா மாறிட்டாரு. தொண்டர்களை அரவணைக்கிறதுல எங்க தளபதியை மிஞ்ச ஆளே இல்லைன்னு உற்சாகத்துல மிதக்குறாங்க தொண்டர்கள். அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்தாங்களா? கூட்டணியா? யாரு? நேமாக்கானா? எங்க நேமாக்கானா வந்து நேயம் மக்கள் கட்சி. இது கூட தெரியாம என்ன நீங்க இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க? தாவேக்க ஆரம்பிச்சு முதலா கூட்டணி அமைச்ச தேர்தலில் போட்டி போடுற கட்சி நேமாக்கா. சரி இருக்கட்டும், விஜய் என்ன பேசினாரு? திமுகவோட சதின்னு சொன்னாரா? அவங்களா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் எப்பயுமே கோட் வேர்ட் போட்டு தான் வந்து பேசுவாரு. நேரடியா சொல்றது கிடையாது, அது வந்து கம்மி தான். தமிழ்நாட்டில் எப்படி 2 பேர் சீக்ரெட் அலையன்ஸ் வச்சிருக்காங்களோ அதே ஃபார்முலா தான் புதுச்சேரியிலையும். நம்மளை பத்தி தப்பா கதை சொன்னாங்கல்ல, இப்ப என்னாச்சு? இப்ப நாம தனியா நிக்கிறப்பவே நாம யார் கூடவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒட்டி உறவாடவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நாம அப்படிதாங்க, சும்மா தில்லா கெத்தா கட்ஸா மக்களை நம்பி வா பார்த்துக்கலான்ற கேட்டகரி தான். நாம நம்ம மக்கள் பக்கம் நிக்கிறோம், நம்ம மக்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க. அப்படி இல்லாம
யாரு எப்போ யார் முதுகுல குத்துவாங்கன்னு பயத்தோடவே சுத்துனா அந்த கூட்டணி ஒர்க் அவுட்டே ஆகாது, ஃபுல்லா வாஷ் அவுட் தான் ஆகும். நேத்து பிரதமர் மோடியோட ரோட் ஷோ, இன்னைக்கு விஜயோட பிரச்சாரம். ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு ரிசல்ட் வரும்போது தெரியும். தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்களாமா. விஜய் ஜெயிச்சு வந்தா யாருக்கு ஆதரவு கொடுக்க போறார் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. தேர்தலுக்கு அப்புறம் பெரும்பான்மை கிடைக்கும்னா டிவிக்கு யாருக்கு ஆதரவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 100% ஆட்சி கட்டளை அமரக்கூடியவர், முதலமைச்சராக வரக்கூடியவர் அவர். அதற்கு பிறகு இந்த கேள்விக்கு இடமில்லை. அப்படின்னா எந்த கட்சிக்கும் நம்பிக்கை இல்லையா? ஆனா விஜய் வந்தா யாருக்கு பாதிப்பு, அவங்க யாரோட வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரு புது கண்டுபிடிப்பு சொல்லியிருக்காரு. யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். விஜய் அவர்களின் ஃபேக்டர் ஆளுங்கட்சியை பெரிதும் பாதிக்கும். அண்ணாமலை எப்படியும் மாநில அரசியல்ல டாப்பா வருவாருன்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்களாம். இன்னைக்கு என்ன அண்ணாமலை சப்ஜெக்டா உங்களுக்கு? ஆளுங்கட்சியை பத்தி ஒரு சப்ஜெக்டே இல்லையா உங்களுக்கு? ஆமா, அண்ணாமலைக்கு ஏன் சீட்டு கிடைக்கல அப்படின்னு நயினா நாகேந்திரன், தமிழிசை எல்லாரும் கருத்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அண்ணாமலையே கருத்து சொல்லியிருக்காரு. ஓகே, இதுல நிறைய யூகங்கள், சோசியல் மீடியா கமெண்டேட்டர்ஸ் அவங்க எழுதுறாங்க, இவங்க எழுதுறாங்கன்னா, நான் கட்சிக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுத்துப்பூர்வமாக இந்த தேர்தல் நான் போட்டியிட விரும்பவில்லை என்று கொடுத்திருந்தேன். மாநிலத்தினுடைய கோர் கமிட்டியில் கூட நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருந்தேன், நான் அந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு. அதே போல் நம்முடைய கோர் கமிட்டியிலிருந்து மேலே போன பட்டியலில் கூட என் பெயர் கிடையாது. அதையும் நான் பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்பே கிட்டத்தட்ட இந்த மாதிரி நான் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்கின்ற கருத்து தெரிவித்திருந்தேன். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் ஜி அவர்களுக்கும் தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களுக்கும் என்னுடைய கருத்து நான் சொல்லியிருந்தேன். சரி, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் வேட்புமனு தாக்கலுக்கு இருக்கு. இன்றைய ஸ்பெஷல் என்னவா? என்ன, மாட்டு வண்டியில மனு தாக்கல் பண்றது, கூட்டம் கூட்டமா மனு தாக்கல் பண்றது, மேலதாள ஊர்வலம், வித்தியாசமா மனு தாக்கல்னு கலக்கி இருக்காங்க. மனு தாக்கல் என்ன பிரமாதம், வித்தியாசமா ஓட்டு கேட்டு போயிருக்காங்க வேட்பாளர்கள். நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க காற்றை வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை, மரம் செடி கொடிகள் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை நச்சுக்காற்றை சுவாசிச்சுட்டு நற்காற்றை வெளியிடும், ஆக்சிஜனை வெளியிடும். அந்த ஆக்சிஜன் தான் உனக்கும் எனக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் உயிர் காற்று, மூச்சு காற்று. அப்ப உயிருக்கு அவன் வீசினால் இந்த காற்று இருக்கு. இதை தெரியாது நீ எனக்கு ஓட்டு போட்டு என்னடா பண்றது? இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு போட்டா போடு, இல்லை எவனும் நடிக்கிறவனுக்கு போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போ. அதை ஏதோ எனக்கு தெரிஞ்சுதான் அண்ணன் சொல்றேன். மரம் மண்ணின் வளம், வளர்ப்பதே மனித அறம் என்று பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்று உங்க அண்ணன் கொண்டு வருவது காரணம் தான். புவி வெப்பமாகுது என்கிறார்கள், பருவநிலை மாறுகிறது என்கிறார்கள். அது மாறவில்லை, நாம் மாற்றிவிட்டோம். அதை தடுக்க இருக்கிற ஒரே கருவி மரம் வளர்ப்பதுதான். இது தெரியுதா? தமிழ்நாட்டு அரசியல்ல செங்கோல் கொடுத்து முத வேல் கொடுக்க வச்சதும் இவர் சரி, என்னை ஜெயிக்க வைக்காம எப்படி அந்த நாட்டுக்கு மருந்து நீ நல்லா செய்ய போறான்னு கேட்டேன். சரி வாரேன்னு வந்துட்டான். பேசுறதுக்கு கஷ்டப்பட்டான். ஜெயலலிதா பாணியில வேன்ல இருந்து ஓட்டு கேட்டிருக்காரு திமுக வேட்பாளர் துரைமுருகன். துரைமுருகனை வரவேற்க ஆரத்தி தட்டுகளோட எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. எல்லாம் அந்த மக்கள் செல்வாக்கு தான் போல. இருக்கும்
ரிஷிவந்தியம் தொகுதி திமுக வேட்பாளர் இளைஞர்களோட கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. அதாவது ஜென்சி வாக்குகளை கவர் பண்றாரு. திருச்செந்தூர் தொகுதியில அமைச்சரை கேள்வி கேட்டிருக்காங்க. அமைச்சர் ஓட்டு கேட்க வந்த இடத்துலயே வண்டி நிப்பாட்டாம எஸ்கேப் ஆயிருக்காரு. அது என்னங்க, சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கறாங்க? அவங்க உள்ளூர் நிர்வாகி போல, அதனால உரிமையோட சட்டையை பிடிச்சு கேட்டிருக்காங்க. ஆனா பதில் சொல்லத்தான் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த இடத்துல இல்ல, கிளம்பிட்டார். அப்புறம் விஜய் கட்சி தொண்டர்கள் தானே மரத்துல ஏறுவாங்க, அந்தரத்துல தொங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி விஷயம் வந்ததால சொன்னாங்க. இப்ப என்னவா? ராணிப்பேட்டையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க தொண்டர்கள் அங்கங்க உயரமான இடத்துல ஏறி நிக்கிறாங்க. அதாவது ஆபத்தான முறையில. சரி, இப்பயாவது நம்புறீங்களா எடப்பாடி எம்ஜிஆர் மாதிரி மாறிட்டு வராருன்னு? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தா அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் பேர், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம் பேர், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் தமிழகத்தில் இருப்பதாகவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தா அரசு காலி பணியிடங்கள் அனைத்தும் அனைத்து நிரப்பப்படும் அறிவிப்பு கொடுத்தார். நிரப்பவாரா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஓய்வு பெற்றவர்கள் 1 லட்சம் பேர், பணி நியமனம் ஆணையவர்கள் 94,000 பேர், அதுலயே 6,000 பேர் தொங்கிட்டு. எப்படி பச்சை பொய்ய மக்களுக்கு பேசியிருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். ஆக கொடுக்கப்பட்ட வாக்கு எதுவுமே நிறைவேற்றல. அரசு ஊழியர்களுக்கு நிறைய வாக்கு கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தா பழைய வகை திட்டம் நிறைவேற்றப்படும். நீதி போராடுறாங்க, கைது பண்ணதான் மிச்சம், ஒண்ணுமே செய்யல. நன்றி. இன்னும் பல அரசியல் செய்திகள், சுவையான சம்பவங்களோட அடுத்த நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.